Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மண்டே எப்படி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ அத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நீங்க. சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுவும் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் price action ரெண்டையும் காம்போவை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்னா என்னன்னு தெரியாதீங்க, நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்னா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, இந்த சார்ட்ல தான் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன். நீங்க நார்மலா ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி சார்ட்ல தான் வந்து நீங்க ட்ரேட் பண்ணீங்க, வெறும் பச்சை கலர் சிவப்பு கலர் கேண்டில் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கேண்டில் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இது என்ன கேண்டில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல வந்துட்டு உங்களுக்கு டீப்பா எவ்வளவு ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வியூ ஆகும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5000 4000 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து பையிங் சைடு செல்லிங் சைடு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டூல். இதை வச்சுதான் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் வந்துட்டு பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களா எல்லா டீடைல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ நாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்போ வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் படி தான் வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நிஃப்டி 50ல வந்து நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரைடே வந்துட்டு நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் வந்து நிஃப்டியில் நடந்திருக்கு. தேர்ஸ்டேவே வந்து சொல்லியிருந்தோம் ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு 20,190 வந்துட்டு இருக்கும் as per ஃபிப்னாச்சி. ஸோ நியூ ஹைங்கிறங்காட்டி ஃபிப்னாச்சி படி பார்த்தோம்னா நமக்கு 20,190 ரெசிஸ்டன்ஸா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா 20,190 போயிட்டு உங்களுக்கு அங்க இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கா. ஸோ மண்டே வந்து நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம், அதாவது வந்து திங்கட்கிழமை எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிப்டில இப்போ ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்து இங்க டிராப் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு ஒருவேளை மண்டே வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணினால், ஸோ நல்லா நோட் பண்ணிங்க, இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு மார்க் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, ஸோ உங்களுக்கு ஃபிளாட் ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணா ஒரு நல்ல ஃபால் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணா ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 20,000 அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கு இடையில வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு அக்குமுலேஷன் ஜோன் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 20,050 to 20,000 இந்த ஜோன் வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு இவ்வளவு லாங் வந்து கொண்டாந்த பையர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கதான் வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து மார்க்கெட்டு கீழே போக வந்து விட மாட்டாங்க. ஸோ இங்க வந்துட்டு அவங்க சப்போர்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்துட்டு புட் சைடு வந்து போகணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனா புட் சைடு போய்க்கலாம். பட் புட் சைடு வந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் காசியஸாவே இருங்க. இது வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா இருக்கு. ஸோ பை ஆன் டிப்ஸ்ல இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து குயிக்கா கெயின் பண்ணலாம், நீங்க வந்து புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. கேப் டவுன் ஆர் பிளாட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனா புட் சைடு போய்க்குங்க. 20,050 வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட், 20,120 வந்துட்டு உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் இது செகண்ட் டார்கெட்டாகவும் வந்து வச்சுக்கோங்க. அதே வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு 20,281 தான் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ எப்போ நீங்க கால் சைடு போகணும்னா இந்த ஹை வந்துட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டா ஃப்ரைடே வந்து இந்த ஹை 20,223 இந்த ஹை வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா வந்துட்டு நீங்க கால் சைடு போய்க்குங்க. 20,281 வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்திருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா 20,300 350 அந்த மாதிரி வந்துட்டு அப் மார்க்கெட் வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. இது ஃப்ரீ தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்டேட் லைவ் மார்க்கெட்ல கொடுப்பேன். நான் 9:45க்கு பாத்தீங்கன்னா நான் புல்லிஷான் பேங்க் நிஃப்டி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல என்னுடைய வால்யூம் எவ்வளவு இருக்கு, ஸோ பையர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆர்டர் ஃப்ளோ பார்த்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்ல நான் ட்ரேடும் கொடுத்துருக்கேன். ப்ரீமியம் குரூப்ல வந்து நான் ட்ரேடும் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸோ நான் புல்லிஷ்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாமே சூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 46,000 கால். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு இதுவும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், மதியம் வந்துட்டு டே ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணும், பேங்க் நிஃப்டி வில் again going to hit day high ன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு க்ளோசிங் முன்னாடி வந்து டே ஹை வந்து ஹிட் பண்ணியிருக்கேன். அந்த சார்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல எனக்கு ட்ரேட்ஸாவே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய இந்த ட்ரேட் குரூப்லயே ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதுல வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்போம். இதுக்கு மந்த்லி சார்ஜஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ மந்த்லி சார்ஜஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து மெம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிட்டு நீங்க நம்மளுடைய இதை வந்துட்டு சொல்லுங்க, உங்களுடைய இது வந்துட்டு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டில வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துருவாங்க.
ஸோ பேங்க் நிஃப்டியோட சார்ட்ல வந்து நம்ம போயிடுறோம். ஸோ இதுலேயும் வந்துட்டு 15 மினிட்ஸ் சார்ட் வந்து வச்சுக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே உங்களுக்கு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 46,300 வரைக்கும் போயிட்டு அங்கே ஹிட் ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபாலோ ஆயிருக்கான். ஸோ நாளைக்கு மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அட்வான்ஸ் லெவல் டூல் அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் வந்து மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது, ஆன்லைன் கிளாஸ் வந்து. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் வந்துட்டு பேட்ச் முடிச்சிருச்சு. ஸோ அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாம் ஃபீட்பேக்லாம் நம்ம டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்காங்க, அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம்னா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க, அதோட டீடைல்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு வந்துட்டு மண்டே ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா 46,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் சப்போர்ட். ஸோ ஓகேங்களா, 46,000 ரவுண்ட் நம்பர் சப்போர்ட். அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 45,800. ஸோ உங்களுக்கு 45,800ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, 45,800 வந்தா பையிங்ல இருங்க. ஸோ எப்போ ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு உங்களுக்கு 46,300 வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அங்கிருந்து வந்துட்டு மார்க்கெட்டு மேல ஒருவேளை கேப் அப் ஆகி சஸ்டைன் ஆகிட்டு இருந்தா 46,600 அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு போற சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, 46,600 இந்த மாதிரி ரேலி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு டபுள் டாப் வந்து கிரியேட் ஆயிருக்குது. ஸோ இது வந்துட்டு நாளைக்கு இந்த 46,000 நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணா உங்களுக்கு 45,800 அப்படிங்கிறது வந்துட்டு டார்கெட்டா வச்சுட்டு புட் சைடு வந்துட்டு நீங்க பார்க்கலாம். 45,800 டார்கெட்டா வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்துட்டு பார்க்கலாம். அதே 45,800ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி 2-3 விக் வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்க வந்துச்சுன்னா மறுபடியும் வந்துட்டு பையிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் மேல போகலாம். ஸோ நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான லெவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45,800 அண்ட் 46,000. நாளைக்கு 46,000 வந்தானா அங்கிருந்து பிரேக் ஆகுறானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டில சிம்பிள் ட்ரேடிங் பிளான். ஸோ நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நல்லா கத்துட்டு வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.